சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிற மாதிரி தெரியுது? ஆமா செவந்தி, அது ஒண்ணும் இல்ல. மாமாவுக்கு கொஞ்சம் தலை கிருகிருன்னு இருக்குன்னு சொன்னாரு. உடம்பு சரியில்லையா? பண்ணலான்னு நானும் ரகுவும் கூட்டிட்டு வந்தோம். அப்படியா? மாமா என்ன ஆச்சு? என்ன உங்களுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, நீ ஒன்றும் பதட்டப்படாத. நான் நல்லா தெம்பாதாம்மா இருக்கேன். ஏதோ சாயந்தரம் தான் ஒரு மாதிரி லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன். ஆனால் இவங்க தான் செக் பண்ணலாம்னு சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் என்ன சொல்றாரு மாமா? யாராவது ஒருத்தர் உள்ள வாங்க. குழந்தையா? அத்தை, என்ன அத்தை இது? குழந்தைக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லை? அது வந்து மாமா, அத்தை தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுங்க. ஏன் என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க? என்ன ஆச்சு மாமா? நீங்க எதையும் மறைக்கிறீங்க என்கிட்ட சொல்லாம. செவந்தி, உன்கிட்ட இதுக்கு மேல எதுக்கு மறைக்கணும்? தமிழுக்கு தாம உடம்புக்கு முடியல. அவனுக்கு காய்ச்சல் குறையவே இல்லம்மா. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல காட்டிலான்னு கூட்டிட்டு வந்தோம். உள்ள தமிழுக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்கேன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. என்ன இப்படி சொல்லாம விட்டுட்டீங்க? தமிழுக்கு எப்படி இருக்கு? இப்ப என்ன ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? தமிழுக்கு டெங்கு காய்ச்சல்னு சொல்றாருமா. டெங்கு காய்ச்சலா? சரி, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். இதுக்காகத்தாமா உங்ககிட்ட சொல்லல. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நானு, ஈஸ்வரி, பாட்டி, ரகு எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம்மா. நீ ஒரு நாள் இருந்துட்டு காலையில வா. இல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் நான் எப்படி மாமா இங்க இருப்பேன்? வேலையில அப்புறமே பாத்துக்கலாம். நான் இப்பவே கிளம்பி வரேன். அத்தை, குழந்தைய மட்டும் என்கிட்ட ஒரு தடவை காமிங்க. பயப்படாத. ஐயோ, ஐயோ கடவுளே, குழந்தை என்ன எப்படி கிடக்குறான்? உன்னாகாத, நீ உன்னாகாது. நான் உடனே கிளம்பி வரேன் அத்தை. அம்மா, ஒரு நிமிஷம் கொடுங்க. அண்ணி, பதட்டப்படாதீங்க. நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க தமிழை பாத்துக்கிறோம். நீங்க பயப்படாம இருங்க. சரி, நான் வச்சிடுறேன். என்ன ஐஷோ இது? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, யாருமே சொல்லாம விட்டுருக்காங்க. நீ கீழே அந்த மேனேஜர் கிட்ட பேசி ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேளு. உடனே கிளம்பிடலாம். நீங்க பொறுமையா நிதானமா இருங்க. நான் போய் கேட்டு வந்துடுறேன். இருங்க. மிஸ்டர் ரகு, குழந்தையோட பிளேட்லெஸ் கவுண்ட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் டேஞ்சர் தான். என்னப்பா இப்படி சொல்றாரு? நீங்க ஒன்று பண்ணுங்க, இம்மிடியேட்டா பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க. குழந்தையோட பிளட் குரூப் வந்து AB பாசிட்டிவ். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிளட் பேங்க்ல இப்போதைக்கு அந்த பிளட் குரூப் ஸ்டாக் இல்லை.
ஸோ நீங்க பெட்டரா வெளியில யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைக்கு பிளட் இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ ஹி வில் ரெக்கவர் சூன். டாக்டர், ஏபி பாசிட்டிவ்னா என்னோட தான் அதே குரூப் தான். அப்போ என் பிளட் எடுத்துக்கலாம்ல? ஓ வெரி நைஸ். உங்களுக்கு ஏபி பாசிட்டிவ்னா நீங்க கூட இமீடியட்டா கொடுக்கலாமே. ஒன்று பண்ணுங்க, சிஸ்டர்கிட்ட போய் நீங்க தான் பிளட் டோனர்னு சொல்லுங்க. ஷி வில் டேக் ஆஃப் இட். ஓகே டாக்டர். குயிக் ஃபாஸ்ட். சரி, நான் கொடுத்துட்றேன்ப்பா. டேய் சரி. டேய் ரகு, என்னடா ரத்தம்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க? ஆமா பாட்டி, நல்ல வேலை இவன் தான் எந்த ஒரே பிளட் குரூப்பா போச்சு. ரொம்ப நல்லதா போச்சுடா. ஏண்டா ரத்தம் கொடுக்கற அளவுக்கு அந்த புள்ளைக்கு உடம்பு முடியாம இருக்கு? ஆமா பாட்டி, ரத்தத்துல ஏதோ கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் ரத்தம் கொடுக்க சொல்றாங்க. அம்மா நீங்க கிளம்புங்கம்மா. அப்பா நீங்களும் கிளம்புங்கப்பா. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு வர உடம்பு சரியில்லை. ராத்திரிலாம் கண் முழிச்சிட்டு இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது இல்லை. நீங்களும் வீட்டுக்கு போங்கப்பா. பாட்டி நீங்களும் அவங்களோட சேர்ந்து வீட்டுக்கு போங்க. எனக்கு என்னடா ஒண்டி கட்ட, ஏதோ ஒரு பக்கம் உட்காந்து தூங்க போறேன். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் இங்கே இருக்கேன்டா. அங்க போய் படுத்தாலே எனக்கு தூக்கம் வராது. மனசு முழுக்க இங்கேயே தான் இருக்கும். நான் அதுக்கு சொல்லம்மா, அப்பாவுக்கு ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அவர் சரியா தூங்கலைன்னா அவர் உடம்பு தானே கெடுதலாகும். இல்லடா, நான் இங்கே இருந்துக்கிறேன். அப்பா நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்கப்பா. மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடணும். நீங்க வீட்டுக்கு போயிட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுங்க. டேய் ரகு, என்னடா குழந்தைய இப்படி விட்டுட்டு? அப்பா நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. நீங்க போங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். குழந்தைய பார்த்துக்க, நான் போறேன். அப்பப்போ ஃபோன் பண்ணு. சீக்கிரமா போய் ரத்தம் கொடுக்குற வழியை பாரு. சரிப்பா. நல்லா பார்த்து நீங்க போங்கப்பா. போயிட்டு வாங்க. மேடம், நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, புறப்படுங்க. சார்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சடனா கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்ன மேடம் நீங்க எங்களை நம்பி வந்திருக்கீங்க, இதை கூட பண்ண மாட்டோமா? பாவம் குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. முதல்ல கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. நாங்க வரோம். ஐஷுவா. ரகு தானே பேரு? ஆமா சிஸ்டர். உங்க பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் தானே? ம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஆ. ஓகே.